தேர்தல் முடிவுகள் வெளியான சூழ்நிலையில் அறுதி பெரும்பான்மை பெற முடியாமல் கூட்டணி அரசு ஏற்படக்கூடிய சூழ்நிலை உருவாகி உள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியில் அதிரடி மாற்றங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதன்படி முதல் மாற்றமாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்ற பிறகு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் பதவி மாற்றப்படும் என கூறப்படுகிறது. ஜே.பி. நட்டாவுக்கு பதிலாக மத்திய பிரதேச மாநிலத்தில் அந்த கட்சிக்கு ஆறுதல் வெற்றியாக 29 தொகுதிகளையும் முழுமையாக பெற்றுக் கொடுத்த அந்த மாநிலத்தின் முக்கிய தலைவராகவும் 3 முறை முதலமைச்சராகவும் இருந்த சிவராஜ் சிங் சௌகானுக்கு தேசிய தலைவர் பதவி வழங்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஜே.பி. நட்டாவிற்கு மத்திய அமைச்சரவையில் பதவி வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய பிரதேச மாநிலத்தில் மட்டும்தான் முழுமையாக பாரதிய ஜனதா கட்சி அந்த ஹிந்தி ஹாட்லேண்ட்ஸ் என்று அழைக்கக்கூடிய பகுதிகளில் டெல்லி, இமாச்சல பிரதேச, உத்தரகாண்டுக்கு அடுத்து மத்திய பிரதேசத்தில் மொத்தமுள்ள 29 தொகுதிகளையும் கைப்பற்றுவதற்கு உதவியது. அருகில் உள்ள ராஜஸ்தான் மற்ற மாநிலங்களில் கூட இந்த அளவுக்கு முழுமையான வெற்றியை பெற இயலாத சூழ்நிலையில் அந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தவரும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் அவர் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைத்த சூழ்நிலையில் அங்கு சிவராஜ் சிங் சௌகானுக்கு முதலமைச்சர் பதவி கொடுக்காமல் மோகன் யாதவுக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்ததால் அவரது ஆதரவாளர்களிடையே ஒரு அதிருப்தி இருந்த போதிலும் இந்த எம்பி தேர்தலிலும் அவர் சிறப்பாக பணியாற்றி முழுமையான வெற்றியை அந்த கட்சிக்கு ஈட்டிக் கொடுத்திருப்பதால் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் பதவிக்கு சிவராஜ் சிங் சௌகான் நியமிக்கப்படலாம் என்று தகவல்கள் பாஜகவின் தேசிய தலைமை அலுவலகத்தில் உலா வருகின்றன. ஜே.பி. நட்டா மாற்ற இருக்கிறார் என்றும் தேர்தல் முடிவுகளால் பல்வேறு மாநிலங்களிலும் கட்சியின் நிர்வாக பதவிகளிலும் பல்வேறு மாற்றங்களை உடனடியாக மேற்கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது. தேர்தல் முடிவு எதிரொலியாக பாஜகவின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா மாற்றப்பட்டு சிவராஜ் சிங் சௌகான் புதிய தலைவராக பொறுப்பேற்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. பிரவீன்.